இங்கே ஒரு மாளிகைக்குள்ள போற எல்லாருமே மர்மமான முறையில இறந்துறாங்கன்னு இப்படி அந்த இடத்துல என்னதான் இருக்கு அதோட மிஸ்டரியை கிளியர் பண்றதுக்காக மிஸ்டர் மே ஏசிபியா இருக்கிற நம்ம ஹீரோயின் அங்க அனுப்பிக்கிறாரு. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அந்த மாளிகைக்கு மேல இருந்த ஒரு பருந்தோட ஆத்மா அங்க கிளம்பிட்டு இருக்கிற நம்ம ஹீரோயினை வந்து பாத்துட்டு இருக்கு. அப்புறம் ஹீரோயினுமே வீட்டுல எல்லார்ட்டையும் சொல்லிட்டு அந்த மாளிகை இருக்கிற இடத்துல அவளோட ஃப்ரெண்ட் வீடு ஒன்னு இருக்கு, அங்க 2 பிசியோட வந்து தங்கிக்கிறா. அன்னைக்கு நைட் ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த பருந்தோட ஆத்மா ஹீரோயின் எழுப்பி அந்த மாளிகைக்கு கூட்டு போகுது. ஹீரோயினுமே சுயநினைவு இல்லாம தான் அந்த மாளிகைக்குள்ளேயுமே வரா. அங்க அவளை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி தெரியுது. பயத்துல டக்குன்னு தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிரா. ரெண்டுமே கேட்கும்போது கெட்ட கனவுன்னு சொல்லி சமாளிச்சிரா. அடுத்த நாள் அந்த மாளிகைக்குள்ள வந்து பார்க்கும்போது அது கனவுல உண்மையாவே நடந்திருக்குன்னு தெரிய வருது. இதுக்கிடையில ஹீரோயினை பாக்குறதுக்காக ஹீரோவுமே அந்த ஊருக்கு வந்துட்டு வெளியே தூங்கிட்டு இருக்கும்போது இந்த பருந்து ஹீரோயினை கூட்டிட்டு போன மாதிரி ஹீரோவையுமே அந்த மாளிகைக்கு கூட்டு போகுது. ஹீரோவுமே உள்ள வந்ததுக்கு அப்புறமா தான் இங்க எப்படி வந்தோம்னு ரியலைஸ் பண்றான். அது மட்டும் இல்லாம அங்க ஹீரோயினோட போட்டோ வேற மாதிரி இருக்கு. இன்னொரு பக்கம் வெளியே இருந்த ஹீரோவை காணுமேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சந்தேகத்துல அந்த மாளிகைக்கு தான் வரா. அங்க வந்து அவளோட முன்ஜென்ம விஷயங்கள்லாம் ஞாபகம் வர ஆரம்பிக்குது. சுழந்த ராஜ்யத்தை விக்ரமாதித்தன்கிற ஒரு அரசர் தான் ஆண்டு வந்திருக்காரு. அதான் பக்கத்து ராஜ்யத்துல இருந்து ஆண்மகன்கள் யாராவது இருந்தா சண்டைக்கு வர முடியுமான்னு ஓலை அனுப்ப அதுக்கு தன்னோட பையன் விஷ்ணுவர்தனையே அரசர் அனுப்பி வச்சிருக்காரு. விஷ்ணுவுமே அங்க போய் ஜெயிச்சிடறான். அதனால அந்த ராஜ்யத்தோட அரசருமே விஷ்ணுவை பாராட்டி கௌரவமே படுத்திருக்காரு. 2 நாள் இங்க இருந்துட்டு போங்கன்னு சொல்ல விஷ்ணுவுமே இன்னொரு நாள் வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இந்த பக்கம் விக்ரமாதித்தனோட ராஜ்யத்துல தண்ணி பஞ்சம் வந்து விவசாயம் பண்ண முடியாம மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. நினைச்சு மன்னருமே கவலைப்பட்டு இருக்கும்போது விஷ்ணு ஜெயிச்ச விஷயத்தை கேட்டு கொஞ்சமே சந்தோஷப்படுறாரு. இந்த விக்ரமாதித்தனை பொறுத்த வரைக்கும் தன்னோட ஆயுள் காலத்தை அதிகப்படுத்துறதுக்காக சடங்குகள் பண்ற அகோரிகள் கிட்ட வந்து கேட்கும்போது அவங்களுமே ஒரு சில அம்சங்கள் கொண்ட ஒரு பொண்ணை நீ கல்யாணம் பண்ணணும், இல்லைன்னா அந்த பொண்ணோட ஒரு நாள் நீ ஒன்னா இருக்கணும், நீ செஞ்சா உனக்கு 200 வருஷம் அதிகமாகும். இந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சில அறிகுறிகளையும் சொல்லி அனுப்புறாரு. இன்னொரு பக்கம் ராஜ்யத்துல இருக்கிற தண்ணி பஞ்சத்தை போக்குறதுக்காக விஷ்ணுவை பக்கத்து ராஜ்யத்தோட மன்னரோட மகளை கல்யாணம் பண்ணி வச்சு இருந்து தண்ணியை வாங்கிக்கலாம்னு ஒரு பிளான் போட்டுட்டு இருக்காரு. விஷ்ணு ராஜ்யத்துக்கு வர வழியில சகுந்தலாங்கிற ஒரு பொண்ணை பார்த்துட்டு மனசை பறி கொடுத்துறான். அந்த பொண்ணு யாரு என்னன்னு தெரியாம இருக்கும்போது அந்த ஊரோட ஜமீனோட பொண்ணுன்னு தெரிய வருது. உடனே விஷ்ணுவுமே ஒரு வழிபோக்கன் மாதிரி அங்க போய் தங்கிட்டு சகுந்தலா டைமே அவனோட காதல சொல்ல அவளுமே விஷ்ணு மேல இருக்கிற தன்னோட காதலை வெளிப்படுத்துறா. உடனே விஷ்ணுவுமே ராஜ்யத்துக்கு வந்து விக்ரமன்ட்ட இந்த விஷயத்தை சொல்ல கேட்ட அவர் ரொம்பவுமே கோவப்படுறாரு. அப்பதான் மந்திரி மூலமா அரசர் போட்டுருக்கிற பிளானுமே விக்ரமுக்கு தெரியுது. சரி நேர்ல கூட்டு வந்தா அப்பா எப்படி ஒத்துக்குவாருன்னு சகுந்தலாவை நேர்ல கூட்டு வந்தா அவளை பார்த்த உடனே விக்ரமனுக்கு அவன் தேடிட்டு இருக்கிற பொண்ணோட மொத்த அறிகுறியும் தெரியுது. விக்ரமனுமே சகுந்தலாவோட அழகுல மயங்கி பையனை உனக்கு திருமணம் பண்ணி கொடுக்கணும்னா நீ என் கூட ஒரு நாள் தனிமையில இருக்கணும்னு சொல்ல அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சியாகி விக்ரமனுமே அவங்க அப்பாவை எதிர்க்க என் கூட பார்க்காம அவனோட கழுத்தை வெட்டி கொலை பண்ணிடுறாரு. அதை பார்த்த சகுந்தலாவுமே தன்னோட கற்பை காப்பாத்துறதுக்காக உச்சியில இருந்து குதிச்சு இறந்துறா. அதை பார்த்து விக்ரமனுமே கோவப்படும் போது அங்க வந்து அகோரியுமே இன்னொரு 75 வருஷத்துக்கு அப்புறம் அவன் மறுபடியும் பிறப்பிடுப்பா. அப்ப நீ அவள் அடைஞ்சேனா உன்னோட வாழ்நாள்ல 500 வருஷம் கூடுன்னு சொல்றாரு. இப்ப இந்த விஷயம் எல்லாமே சகுந்தலாவோட மறுபிறவியா பிறந்திருக்கிற நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது. இன்னைக்கு மாளிகைக்கு போன ஹீரோவையுமே விக்ரமன் தான் அடிச்சு போட்டுருப்பான். இந்த சாபத்துல இருந்து தடுக்கிறதுக்கு என்ன வழின்னு ஒரு பூசாரிட்ட வந்து கேட்கும்போது அவருமே ஒரு சில வழிகளை சொல்லி ஹீரோயின் அனுப்பி வைக்கிறாரு. ஹீரோயினுமே முழுசா சகுந்தலாவா மாறி மாளிகைக்கு போய் விக்ரமனை வர சொல்ல அவனுமே வந்து ஹீரோயினோட அழகுல மயங்கி நிக்கிறான். இந்த பக்கம் பூசாரியுமே அவன் அடக்கிறதுக்கான பூஜையும் பண்ணிட்டு இருக்க இப்ப விக்ரமனுமே ஹீரோயின் அடைய போகும்போது ஹீரோவுமே அந்த இடத்துக்கு வந்து வாழ கொடுத்த உடனே இந்திரகிரகணம் முடிஞ்ச உடனே அவனோட தலையை வெட்ட சொல்லியிருப்பாரு. இது மூலமா அவனோட தலையை வெட்டி இந்த சாபத்துல இருந்து வெளியே வராங்க. ஆனாலும் அவனோட தலைக்கு இன்னும் உயிர் இருந்துட்டே தான் இருக்கு. இதுல இருந்து அவங்க உண்மையாவே சாபத்துல இருந்து விடுபட்டாங்களாங்கிற ஒரு சந்தேகத்தோட செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்து முடிக்கிறாங்க.